விமானத்தில் பாஜகவுக்கு எதிராக முழக்கமிட்டதால் ஆராய்ச்சி மாணவி சோஃபியா கைது செய்யப்பட்டுள்ளது தமிழிசையின் பெருந்தன்மையற்ற செயல் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், விமானத்தில் தன்னோடு பயணித்த ஆராய்ச்சி மாணவியான சோஃபியா பிஜேபிக்கு எதிராக கோஷமிட்டார் என்று புகார் கிளப்பி அவரை சிறையில் தள்ள தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் காரணமாக இருந்துள்ளார் என தெரிவித்துள்ளார். விமானத்திற்குள் பயணிகள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால் அது பற்றி புகார் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அந்த விமானத்தின் ஊழியர்களே என்றும், அதுபோன்ற எந்த சம்பவமும் நடக்காததால் அவர்களே அமைதியாக இருந்தபோது மத்தியில் நடப்பது தங்கள் ஆட்சி என்ற அதிகார மமதையில் இந்த இளம் பெண்ணுடன் தமிழிசை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அவரது இந்த செயல் ஒரு கட்சியின் மாநில தலைவர் என்ற முறையில் பெருந்தன்மையற்றதாகவும் முதிர்ச்சியாகவும் அமையவில்லை. இத்தனை பேர் மத்தியில் பாசிச பிஜேபி ஒழிக என்று பிடித்த ஒரு பெண் தைரியமாக கோஷம் போடுகிறார் என்றால் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பிஜேபி அவநம்பிக்கையை சம்பாதித்திருக்கிறது என்பதை உணர்ந்து இனியாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய இடத்தில் பிஜேபி உள்ளது என்பதை தமிழிசை உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தாங்கள் பிஜேபியின் தலையாட்டி பொம்மைகள் அல்ல என்பதை கூட பிஜேபியை பார்த்து ஒருவித நடுக்கத்துடனே சொல்லும் எடப்பாடியின் அரசு தமிழிசையின் புகார் மீது அவசரமாக நடவடிக்கை எடுத்து ஆராய்ச்சி படிப்பு முடித்து நாடு திரும்பும் ஒரு இளம் பெண்ணை இரவோடு இரவாக சிறையில் தள்ளி தங்கள் விசுவாசத்தை காட்டியிருக்கிறது. ஆனால் தமிழிசை தூண்டுதலின் பேரில் பாஜகவினர் தனது மகளை அவதூறாக பேசி அவமானப்படுத்தியதாகவும், தனது மகள், மனைவி மற்றும் தனக்கு அத்தனை பேர் மத்தியிலும் தமிழிசையை கொலை மிரட்டல் விடுத்தார் என்றும், சோஃபியாவின் தந்தை கொடுத்த புகார் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் போடும் ஆட்டத்தை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தக்க நேரத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் திரு டிடிவி தினகரன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.